finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே செகண்ட் T20 நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் T20 வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். என்னடா இந்தியா ஜிம்பாப்வேவோட தோத்துருக்காங்க, இந்த யங் டீம் மேல நிறைய நம்பிக்கை வச்சோமே, இப்படி சொதப்பிட்டாங்களே, ஐபிஎல்ல சூற புலியா இருக்காங்க, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சூற எலியா இருக்காங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமா எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும் மக்களே, பிகாஸ் ஒரே மேட்ச்ல வச்சு நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஓகேங்களா, நீங்க ஹர்திக் பாண்டியாவே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என்டையர் ஐபிஎல் சீசன்ல ஸ்ட்ரகிள் ஆனார், இஷ்டத்துக்கு பேசினாங்க, இஷ்டத்துக்கு கலாச்சி தள்ளினாங்க. பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, அதுவும் எஸ்பெஷலி வேர்ல்டு கப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி வேர்ல்ட் கப்பும் வின் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய பார்ட் பிளே பண்ணாரு ஹர்திக் பாண்டியா. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹர்திக்க கொண்டாடுறாங்க. சோ அந்த வகையில இந்த யங்ஸ்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேஷன்ஸ் காமிக்கணும். எஸ், ஜிம்பாப்வேவோட தோக்கும் போது கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும், கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். பட் T20 கேம்ல எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் தேர் டே. அன்னைக்கு டேல நீங்க சுமாரா விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தோக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இந்த யங்ஸ்டர்ஸ் ஆஸ் அ டீமா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சரியா ஜோல் ஆகல. ஸோ இந்த ஒரு செகண்ட் T20 அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தது ஓகே, பட் இமிடியேட்டா நெக்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் நடந்தது இந்தியாவுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜா வந்து அமைஞ்சது. பிகாஸ் மேபி ஒரு 2 நாள் கேப் இருந்ததுன்னா அந்த 2 நாளுமே அந்த தோல்வியை பத்தியே யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த 24 hours கேப் வந்து அவங்களை என்ன மெயினா திங்க் பண்ண வச்சிருக்கோம்னா, எப்படா நம்ம வந்து களத்தில் திருப்பி இறங்கி இந்த மேட்சை வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருந்திருப்பாங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி இந்த மேட்ச்ல அதை தான் காமிச்சாங்க மக்களே. 100 ரன் வித்தியாசத்துல இந்தியா இந்த செகண்ட் T20 வின் பண்ணிட்டாங்க. தரமான செய்கை தான் சொல்ல முடியும். ஸோ நிறைய சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு, நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு சுப்மன் கில். நான் கூட அதை தான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடணும், சேசிங் தேவையில்லாத விஷயம், ஏன்னா ஸ்லக்கிஷ் விக்கெட் ஆகுது ஃபர்ஸ்ட் T20ல. கிட்டத்தட்ட அடுத்த மேட்சஸும் அப்படிதான் இருக்க போகுதுன்ற மாதிரி நினைச்சோம். கிட்டத்தட்ட சிமிலர் விக்கெட் தான் இதுவுமே. அண்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து 234 for 2 இந்தியா போஸ்ட் பண்ணாங்க. சரியான பேட்டிங் ட்ராக், சூப்பர் ட்ராக் தான் சொல்ல முடியும். அண்ட் இந்தியாவோட பேட்ஸ்மேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல விளாண்டாங்க. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டெபியூலே டக் அவுட், நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாரு. எக்ஸ்லேயா இருக்கட்டும், இல்ல சோஷியல் மீடியால இருக்கட்டும், பயங்கரமா அவரை கலாச்சி தள்ளினாங்க. எல்லாம் ஐபிஎல்ல பயங்கரமா விளாடுறீங்கப்பா, இங்க வந்து டக் அவுட் அடிக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பக்காவா பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். 147 balls, அன்பலிவபிள் இன்னிங்ஸ்ங்க. இனிஷியலா கொஞ்சம் ஸ்கிராச்சியா விளாண்டாரு. 27 runs இருக்கும் போது அவருக்கு ஒரு லைஃபும் கிடைச்சது. வெலிங்டன் மசகாட்சா ஒரு ஸ்கையரை விட்டாரு, டிராப் கேட்ச். ஸோ அதை யூஸ் பண்ணி சூப்பரா ஆக்சுவலா விளாண்டாரு. கிரிக்கெட்ல வந்து டிராப் கேட்சஸ் எல்லாம் இருக்குதான் செய்யும். அது எப்படி அந்த பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணி பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்றாங்கன்றதான் முக்கியம். அதுதான் அபிஷேக் சர்மா பண்ணாரு. நான் ஐபிஎல் டைம்ல சொல்லியிருந்தேன், அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு, அது ஓகே. பட் சம்டைம்ஸ் இந்தியன் டீம் விளையாடும் போது he has to play a long innings என்ற மாதிரி சொன்னேன். செகண்ட் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் we have to give huge credit to him. அண்ட் பக்கா இன்னிங்ஸ்ங்க, அதுல பேச்சே கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் சுப்மன் கில் இந்த மேட்ச்ல சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் பெர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாரு அபிஷேக் சர்மாக்கு. அண்ட் ருத்துராஜ் கைக்வாடுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அபிஷேக் சர்மாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால அவர் நல்லா பேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்றதும் அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் ஒரு 47 balls 77 160க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் சூப்பரா விளாண்டாரு. லாஸ்டா வந்தாருங்க விநாயக் அப்படின்ற மாதிரி, ரிங்கு சிங் வந்தாருங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ். 22 ball 48 run, பா அல்டிமேட் இன்னிங்ஸ்ங்க. சீரியஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ரிங்கு சிங்னா இதுதான்டா ரிங்கு சிங் அப்படின்ற மாதிரி விளையாடி காமிச்சாரு. இதுக்குதான் வந்து வேர்ல்டு கப்ல அவர் இருக்கணும், 15 மெம்பர்ல இருக்கணும். எஸ், சிவம் துபே நல்லா டீசென்டா விளையாடி இருக்காரு, அது எந்த டவுட்டுமே இல்லை வேர்ல்டு கப்ல. பட் ரிங்கு சிங் மாதிரி பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆனா எவ்வளவு டேஞ்சரஸான பிளேயர். செட் ஆனு கூட அவசியம் இல்லைங்க. T20 கிரிக்கெட்ல பாருங்க, இனிஷியலா ஒரு 2-3 balls தான் எடுத்துக்கிறாரு. ஏறி வந்து கவர்ஸ்ல ஒரு 6 விட்டாரு பாருங்க முசராபானிய, வேற லெவல் ஷாட்டுங்க. இன்ஃபேக்ட் நம்ப மாட்டீங்க, ரிங்கு சிங் அடிச்ச சிக்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ 95 மீட்டர் 100 மீட்டர் தான் எடுக்குது. இல்லைன்னா பிளாட்டா அடிக்கிறாரு நிக்கலஸ் பூரான் மாதிரி. இத்திரூடு மனுஷன் கிட்ட இருந்து எவ்வளவு பவர்ரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பினிஷ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு கிட்டத்தட்ட 70 odd runs தான் இருந்தாங்க இந்தியா. லாஸ்ட் 10 overs 160 runs ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிம்பாப்வே ஹேவ் பெட்டர் ஃபாஸ்ட் bowlers கம்பேர்ட் டு இந்தியா. ஓகேங்களா, முகேஷ் குமார், அபிஷ்கான்லாம் போடுவாங்க, டீசெண்டா போடுவாங்க சுமாரா. ஆனா முசராபானி, சட்டாராலாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல கொஞ்சம் நல்ல பேட்டிங் ட்ராக் மாட்டிக்கிச்சு. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி செம்மையா கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க தான் சொல்ல முடியும். ஹியூஜ் கிரெடிட் டு தி ஜிம்பாப்வே bowlers பத்தி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் சேசிங்ல ஆப்வியஸ்லி இது ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அண்ட் அந்த வகையில பெனட் அவர் செம்மையா ஸ்டார்ட் பண்ணாரு. 9 balls 26 runs. முகேஷ் குமார் செம்ம காட்டினாரு. பட் அதான் சொல்றேன்ல, 2 6 அடிக்கிறாங்க, உடனே திருப்பி 3வது 6 அடிக்க ஆசைப்படுறாங்க, அவுட் ஆயிட்டாரு.
ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் T20 நிறைய தெரிஞ்சுக்கணும். 2 ஷாட் ஆடுறீங்களா, மாட்டிக்கிச்சா, 3வது பால் சிங்கிள் தட்டி அந்த எண்டு போயிடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க இன்னிங்ஸ்க்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். எல்லா பாலுமே அடிக்கணும்னு நினைச்சா டெஃபினட்டா அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கீழே லூக் ஜாங்வி அவரு கொஞ்சம் டீசெண்டா விளையாடினாரு. மாதவரே அவர் வந்து பாத்தீங்கன்னா ரன் பால் கேம் விளையாடினாரு, which is not going to help while chasing 235 runs. And இந்தியாவோட bowling எடுத்தீங்கன்னா பிக் ஆஃப் த bowlers once again ரவி பிஷ்ணோய் 4 overs 11 runs 2 wickets சூப்பரா போட்டாரு. அவிஷ்கான் இந்த மேட்ச்ல நல்லா போட்டாரு, 3 wickets எடுத்தாரு எக்கனாமிக்கலா. முகேஷ் குமார் விக்கெட்ஸ் எடுத்தாரு, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஆயிட்டாரு இந்த மேட்ச்ல தான் சொல்ல முடியும். அபிஷேக் சர்மா bowlingம் பிட் ஆஃப் an எக்ஸ்பென்சிவ், அது பிரச்சனை கிடையாது. பட் இந்தியாவோட பிளேயிங் லெவன் இன்னைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஸ்டினபிளா இருந்துச்சுங்க. ஏன்னா கலீல் அஹமதை டிராப் பண்ணிட்டு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கும். பட் கலீல் அஹமதை டிராப் பண்ணிட்டு சாய் சுதர்ஷன் இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போனாங்க. மேபி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து நாங்க அடிக்கிறோம்டா, எங்களுக்கு குஷனுக்கு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கணும்னு நினைச்சு எடுத்திருந்தாங்கன்னா அது வேற விஷயம். பட் ஸ்டில் இன்னைக்கு 234 அடிச்சதுனால இந்தியா தப்பிச்சிட்டாங்க. மேபி ஒரு பர்டிகுலர் பிச்சில் வந்து 140 145 இந்தியா அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம்ல டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு 5th bowler தேவை. பட் ஒன் குட் திங், இந்தியாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னா தேர்ட் T20 நடக்க போகுதுல வெனஸ்டே, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 பிளேயர்ஸ் வந்துருவாங்க. சிவம் துபே, சாம்சன் அண்ட் SSV ஜெய்ஸ்வால், இவங்க 3 பேரும் வந்துருவாங்க. ஸோ இன்னுமே ஸ்குவாட் ஸ்ட்ராங் ஆயிடும். பட் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். மேபி த்ருவ் ஜுரேலை சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ் பண்ணலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் சாய் சுதர்ஷனுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே கூட உள்ள நுழையலாம். ஏன்னா அவர் 2 overs கூட போடுவாரு, ஒரு பெட்டர் ஆப்ஷனா கூட இருக்கும். இல்ல பியூர் போலர்ஸோட போவாங்களான்னு பார்க்கலாம். பட் எனக்கு என்ன சாம்சன் அண்ட் சிவம் துபே ரீப்ளேஸ் பண்ண ஆட்கள் இருக்கு. ஜெய்ஸ்வால் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாரு, அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ப்ராபப்ளி ஜெய்ஸ்வால் மேபி ஒரு 3rd 4th T20 விளையாடாம கூட இருக்கலாம். மேபி 5th T20 அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணா கொடுக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் இந்த 11க்குள்ள இப்போதைக்கு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி அவர் தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எண்ட் ஆஃப் த டே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கமாண்டிங்கா வின் பண்ணிட்டாங்க ஜிம்பாப்வேவை. தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வெனஸ்டே நடக்கும்போது பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி 2 டீமும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் அண்ட் அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.